வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் 8 லெசன் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ் அதனுடைய பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். த ப்ரோக்ரஸ் ஆஃப் மேன் டுவர்ட்ஸ் சிவிலைசேஷன் இஸ் லிங்க் வித் த டிஸ்கவரி ஆஃப் செவரல் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மனிதனுடைய நாகரிக வளர்ச்சி பல உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் கண்டுபிடிப்போட தொடர்புடையது. ஈவன் டுடே த இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி depends upon the amount of metals and non-metals it produces. இன்று கூட ஒரு நாட்டுடைய வளமை எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ உலோகங்கள் அலோகங்கள் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான். The wealth of a country is measured by the amount of gold in its reserve. ஒரு நாடு எவ்வளோ தங்கத்தை இருப்பு வைத்திருக்கு அதை பொறுத்து தான் அந்த நாடோடைய வளமையை பொருளாதாரத்தை கணக்கிடுறாங்க. An element can be identified as metals or non-metals by comparing its property with the general properties of metals and non-metals. ஒரு தனிமம் உலோகமா அல்லது அலோகமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உலோகங்கள் மற்றும் அலோகங்களுடைய பண்புகளோட ஒப்பிட்டு பார்க்குறோம். In doing so, we find that some elements neither fit with the metals nor with the non-metals. அப்படி செய்யும்போது சில தனிமங்கள் உலோக பண்போடையும் ஒத்துப்போகலை, அலோக பண்புகளோடையும் ஒத்துப்போகலை. Such elements are called as semi-metals or metalloids. அத்தகைய தனிமங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? semi-metals or metalloids. உலோக போலிகள் இல்லைன்னா அரை உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். Elements are classified into metals, non-metals, metalloids based on their property. தனிமங்கள் அவற்றுடைய பண்புகளின் அடிப்படையில் உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள்னு வகைப்படுத்தியிருக்காங்க. எலிமெண்ட்ஸ் மெட்டல்ஸ், non-metals, metalloid. தனிமங்கள், உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்ட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மெட்டல்ஸ் அயன், காப்பர், கோல்டு, சில்வர் எக்ஸெட்ரா தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மெட்டல்ஸ். நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய இரும்பு, தாமிரம், தங்கம், வெள்ளி இது எல்லாமே உலோகங்கள் தான். த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. த டைப்பிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஷர். அனைத்து உலோகங்களும் எந்த ஒரு புது பாத்திரத்தை, சில்வர் பாத்திரத்தை வாங்கினா கூட பலன்னு இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டாலிக் லஷர் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டல் ஜென்ரலி ஹேவ் ஹை டென்சிட்டி. உலோகங்கள் பொதுவாக அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும். மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அதிக உருகுநிலை, கொதிநிலையை பெற்றிருக்கும். Metals can be hammered into very thin sheets. This tendency of metals is called malleability. உலோகங்களை சுத்தியால் அடித்து மிகவும் மெலிதான தகடாக மாற்றலாம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிரில் கேட் போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் வேணால் அந்த தனிமங்களை ஷேப் பண்ணுவாங்க. அலுமினிய பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்லலாம் இருக்கும். This tendency of metals is called malleability. இதை என்ன சொல்கிறோம்? தகடாக மாற்றும் பண்பு அப்படி சொல்கிறோம். Using this property, aluminum is transferred into silvery foils. இப்பண்பு காரணமாக அலுமினியம் தகடாக மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா விமானங்களுடைய பாகங்கள் கூட அலுமினியம் தான் பயன்படுத்தப்படுது. மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு thin wires. This property of metals is called ductility. Example, copper wire. உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றலாம். உலோகங்களுடைய இப்பண்பு கம்பிகளாக நீளும் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், காப்பர் ஒயர்ஸ். உலோகங்களுடைய பயன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். Physical properties of metals. உலோகங்களுடைய இயற்பியல் பண்புகள். Metals are solid under normal conditions of temperature and pressure. இயல்பான வெப்பநிலையில் அவைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா திண்ம நிலையில் இருக்கும். Most metals are hard. அவை கடினத்தன்மையே இருக்கும். All generally metals are good conductors of heat and electricity. உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும். பார்த்தோன்னா நம்ம சமையல் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம், மின்சாரத்தை கடத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒயர் எல்லாமே எதால் ஆனது? மெட்டல்ஸால் ஆனது. ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் டைப்பிக்கல் சவுண்டு. ஒரு பொருளை தட்டும்போது இல்லை ஒரு பாத்திரம் கீழே விழும்போது நமக்கு சவுண்டு கேட்கும். ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி அஸ் சோனரஸ். இந்த ஒளியை எழுப்பும் தனித்துவமான ஒளி எழுப்பும் பண்புகளை பெற்றிருக்கலாம். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீங் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ். இந்த பண்பை பயன்படுத்தி தான் கோயில்களில் மணியை தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இரும்பு அதாவது அயன் பிரிட்ஜஸ் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். உலோகங்களுடைய பயன்கள். அயன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜஸ், என்ஜின் பார்ட்ஸ், அயன் ஷீட்ஸ் ஆர்
பாஸ் பாலங்கள் கட்டவும், எந்திரங்களுடைய பகுதி பொருட்கள், இரும்பு தகடுகள், தண்டுகள், அது இல்லாமல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆணி, பாத்திரங்கள், இது எல்லாமே செய்கிறதுக்கு இரும்பு பயன்படுகிறது. காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக் வயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சு. மின்கம்பிகள், சிலைகள், நாணயங்கள் தயாரிக்க தாமிரம் பயன்படுது. சில்வர் அண்ட் கோல்டு தங்கம், ஆர்னமெண்டெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. தங்கம், வெள்ளி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அலங்கார நகைகள் செய்ய பயன்படுகிறது. Mercury is used in thermometer and barometers because of its high density and uniform expansion of different temperature. அதிக அடர்த்தி இருக்கிறதுனாலும் வெவ்வேறு வெப்பநிலையில் சீராக விரிவடையும் தன்மை பெற்றிருப்பதாலும் வெப்பநிலை மானிகள் தெர்மாமீட்டர்லேயும் காற்றழுத்த மானிகள் பேரோமீட்டர்லேயும் இது பயன்படுத்தப்படுகிறது. இன் எலக்ட்ரிக் ஒயர்ஸ், கேபிள்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். மின் கம்பிகள், வானூர்திகள் மற்றும் ராக்கெட்டோட பாகங்கள் தயாரிக்க அலுமினியம் பயன்படுத்தப்படுது. லெட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ், எக்ஸ்ரே மிஷின்ஸ். தானியங்கி வாகனங்களுடைய மின்கலன்கள் தயாரிக்கும் எக்ஸ்கதிர்கள், எந்திரங்கள் தயாரிக்கும் காரியம் பயன்படுகிறது. லெட் பயன்படுது. நான் மெட்டல்ஸ் அலோகங்கள். எலிமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா ஆர் நான் மெட்டல்ஸ். சல்ஃபர் கந்தகம், கார்பன், ஆக்சிஜன் போன்ற தனிமங்கள் என்ன சொல்கிறோம்னா அலோகங்கள். சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் என்னதான் நம்ம கீழே பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் அக்கர் அஸ் சாலிட், லிக்விட்ஸ் ஆர் கேசஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர். இயல்பான வெப்பநிலையில் அலோகங்கள் திரவம், வாயு நிலையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் அக்கர் இன் சாலிட் ஸ்டேட். சல்ஃபரும் பாஸ்பரஸும் திடநிலையில் இருக்கும். Bromine occur in liquid state. Elements like oxygen, nitrogen, etc. occur in gaseous வாயு நிலையில் இருக்கும். Non metals are generally not hard except diamond. வைரத்துக்கு தவிர மற்ற நான் மெட்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா சாஃப்டாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஹாவ் எ டல் அப்பியரன்ஸ். நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பளபளப்பற்ற தோற்றத்தை கொண்டிருக்கும். டைமண்ட் வைரம் மிகவும் கடினத்தன்மை வாய்ந்தது. இது கார்பன் மற்றும் கிராஃபைட் அப்படின்ற ரெண்டு வகையில் இருக்குது. ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் ஹவ் லோ டென்சிட்டிஸ். அலோகங்கள் சாதாரணமாக மென்மையானவை, அடர்த்தி குறைந்தவை. த எக்ஸெப்ஷன் ஹியர் இஸ் எ டைமண்ட். இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கார்பன். கார்பனோட இரண்டு வடிவங்கள் கிராஃபைட்டும் டைமண்டும். விச் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். இயற்கையில் கிடைக்கும் பொருட்களில் மிகவும் கடினமானது டைமண்ட், வைரம். Non-metals have low melting point and boiling point. குறைந்த உருகுநிலையும் கொதிநிலையும் உடையது. Non-metals are not malleable. Non-metals are ductile. Carbon fiber is highly ductile. அலோகங்கள் கம்பியாக மாறும் தன்மை அற்றவை. கார்பன் இழைகள் கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ளது. Non-metals are generally bad conductors of electricity. அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை கடத்தாது. கிராஃபைட் இஸ் an exception. கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். நான் மெட்டல்ஸ் do not produce sound when it is hit. அலோகங்களை தட்டும் போது அவை ஒலியை எழுப்புவது இல்லை. யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். அலோகங்களுடைய பயன்கள். நகைகள் தயாரிக்கவும், வெட்டும் மற்றும் அரைக்கும் சாதனங்கள் தயாரிக்கவும் வைரம் பயன்படுது. கிராஃபைட் எதுக்கு பயன்படுது? பென்சிலோடைய ஊக்கு, அதாவது லெட்டாக இது பயன்படுகிறது. சல்ஃபர் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர் அண்ட் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். துப்பாக்கி தூள் தயாரிக்க கந்தகம் பயன்படுகிறது. ரப்பரை கெட்டிப்படுத்துறதுக்கு கந்தகம் பயன்படுகிறது. பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு டு மேக் மேட்ச் பாக்ஸஸ், ரேட் பாய்சன். தீப்பெட்டி தயாரிக்கும், எலி மருந்து தயாரிக்கும் பாஸ்பரஸ் பயன்படுது. நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியா. அமோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகிறது. Chlorine is used as bleaching agent and in sterilizing water. நிறம் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் இருக்க நுண்ணுயிர்களை அழிக்கும் பொருளாகவும் குளோரின் பயன்படுது. ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் as a rocket fuel and hydrogen flame is used for cutting and building purpose. ஹைட்ரஜன் ராக்கெட்டுக்கு எரிபொருளாக பயன்படுகிறது. உலோகங்களை உருக்கி ஒட்டுறதுக்கும் ஹைட்ரஜன் சுடர் பயன்படுது. ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்டு as reducing agent. பல வேதிவினைகளில் குறைப்பானாகவும் ஹைட்ரஜன் பயன்படுகிறது. Differences between metals and non-metals. Property: physical state at room temperature, usually solid metals. Non-metals solid, liquid or gas, மூணு ஸ்டேஜ்லேயும் இருக்கும். Malleability: good, poor, usually soft or brittle. Ductability: கம்பியாக நீளும் தன்மை, it's good.
புவர். மெல்டிங் பாயிண்ட் உருகுநிலை யூஸ்வலி ஹை யூஸ்வலி லோ. பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை யூஸ்வலி ஹை யூஸ்வலி லோ. டென்சிட்டி அடர்த்தி யூஸ்வலி ஹை யூஸ்வலி லோ. கண்டக்டிவிட்டி வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் திறன் குட் வெரி புவர். மெட்டலாய்ட்ஸ் உலோகப்போலிகள். The element which exhibit the properties of metals as well as non-metals are called metalloids. உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய தனிமங்களை உலோகப்போலிகள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெலூரியம் அண்ட் பொலோனியம். Physical properties of metalloids. உலோகப்போலிகளுடைய இயற்பியல் பண்புகள். Metalloids are solid at room temperature. They can form alloys with other metals. உலோகப்போலிகள் அனைத்து மர வெப்பநிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா திண்மங்களாக இருக்கும். They form alloy with other metals. உலோகப்போலிகள் பிற உலோகங்களோட சேர்ந்து உலோக கலவைகளை உருவாக்குது. Some metalloids such as silicon and germanium can act as electric conductors under specific conditions. Thus they are called semiconductors. ஜெர்மானியம் போன்ற உலோகப்போலிகள் குறிப்பிட்ட சூழ்நிலையில் மின்சாரத்தை கடத்துது. எனவே அவற்றை என்ன சொல்கிறோம், நம்ம குறை கடத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். சிலிக்கான் which is a metalloid appears lustrous but it is neither malleable nor ductile. கலப்பானது ஆனால் தகடாக விரியும் பண்பையோ கம்பியாக நீளும் தன்மையோ இல்லாதது. It is brittle, a characteristic of some non-metals. It is a poor conductor of heat and electricity than metals. இது உலோக பண்புகளை விட குறைந்த அளவு மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தும். The physical properties of metalloids tend to be metallic but their chemical properties tend to be non-metallic. உலோகப்போலிகள் இயற்பியல் பண்புகளை எதை ஒத்தி இருக்குன்னா உலோகங்களுடைய பண்புகளை ஒத்தி இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அலோகங்களுடைய பண்புகளை ஒத்தி இருக்கும். Uses of metalloids. உலோகப்போலிகளோட பயன்கள். சிலிக்கான் is used in electronic devices. சிலிக்கான்கள் மின்னணு கருவிகளில் பயன்படுத்தப்படுது. போரான் is used in fireworks as fuel for ignition in rockets. போரான் பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட்டோட எரிபொருள் பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.